பூங்காற்று நேயர்களுக்கு வணக்கம். முதியோர் நலனுக்காக யோகா மற்றும் இயற்கை மருத்துவம். யோகா நேச்சுரோபதியில நம்ம இன்னைக்கு பார்க்க போற வீடியோ என்ன அப்படின்னா, மஸ்ட் ஈட் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ். நம்ம முதியோர்கள் கண்டிப்பா இந்த ஃப்ரூட்ஸ், பழங்கள், காய்கறிகள் எல்லாம் எடுத்துக்கணும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்போ முதியோர்கள் இப்போ ரீசெண்டா நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணி வருவாங்க. என்னென்ன அப்படின்னா, அவங்களுக்கு உயர் ரத்த அழுத்தம் இருக்கும், சுகர் இருக்கும், அண்ட் ஹார்ட் ரிலேட்டட் ப்ராப்ளம் இருக்கும், கண் பார்வை கோளாறு இருக்கும், ஸ்கின் சுருகிற பிரச்சனை இருக்கும், முடி கொட்டும், அடிக்கடி ஆக்சிடென்டலா விழுற பிரச்சனைகள் இருக்கும், பல்லு விழுறது பிரச்சனைகள் இருக்கும். இது எல்லாமே பாத்தீங்கன்னா நேச்சுரல் ஏஜிங் ஆன ப்ராசஸ். அப்போ இவங்க தான் அதிகமா அவங்க ஹெல்த்தை நம்ம கேர் பண்ணிக்க வேண்டிய ஒரு நிலைமை. அதாவது நிறைய பேர் சொல்லலாம் இல்லையா, அட்வைஸ் சொல்றதெல்லாம் ரொம்ப ஈஸியான ஃபாலோ பண்றது கஷ்டம்னு சொல்லிட்டு. ஆனா சர்ப்ரைசிங்லி நான் பார்த்திருக்கோம், இங்க நம்மளோட ஹாஸ்பிட்டல் செட்டப்லயும் ஓபி ஐபி பேஷண்ட்ஸ்லாம் கூட யங்ஸ்டர்ஸை விட முதியோர்கள் தான் எந்த டயட் சொன்னாலும் அது ஸ்ட்ரிக்டாவும் கரெக்டாவும் ஃபாலோ பண்றவங்க நிறைய பேர். சோ கண்டிப்பா நான் சொல்லக்கூடிய இந்த விஷயங்களை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. என்ன மாதிரியான பழங்கள் நம்ம ஃபர்ஸ்ட் சாப்பிடலான்றத பார்ப்போம். இது மிராக்குலஸ்லி நான் சொல்லணும்னா நீங்க எல்லாமே சாப்பிடலாம். உங்களுக்கு சீசனலா கிடைக்கக்கூடிய எல்லா ஃப்ரூட்ஸும் சாப்பிடலாம். உடனே உங்களுக்கு ஒரு கேள்வி வந்திருக்கும், எப்படி மேடம் சொல்றீங்க, எனக்கு சுகர் இருக்கு, நான் எப்படி சாப்பிடலாம்? இதுல என்ன அப்படின்னா, மாடரேஷன் இஸ் த கீ. நீங்க எந்த பழங்கள், இப்போ நம்ம எப்படி உங்களுக்கு கிளியரா சொல்லணும்னா, மாம்பழம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க, வாழைப்பழம் சாப்பிடக்கூடாது சொல்லியிருப்பாங்க, பலாப்பழம் சாப்பிடக்கூடாது சொல்லியிருப்பாங்க, நிறைய பேருக்கு கிரேப் சாப்பிடக்கூடாது, சுகர் பேஷண்ட்ஸ் ஜென்ரலா சொல்லியிருப்பாங்க. அது ஏன் அப்படின்னா, அதுல இருக்கக்கூடிய ஹை கிளைசிமிக் இண்டெக்ஸ்ன்ற கூடிய ஒரு கண்டென்ட்டோ ஹை கேலரிஸ். இப்ப நான் சொல்ற மாதிரி நீங்க சாப்பிட்டீங்க, நீங்க ஆசைப்படக்கூடிய பழங்கள், உங்களால முடிஞ்சது வாங்கி சாப்பிடக்கூடிய பழங்கள் எல்லாமே சாப்பிடலாம். இப்ப முக்கியமா பார்த்தோம்னா ஆப்பிள், பப்பாளி, அன்னாச்சு, மாதுளை, கோவா, நாவல் பழம், நம்ம ஊர்ல கிடைக்கக்கூடிய காமனா நிறைய ட்ரீஸ்ல வரும் நாவல் பழம் ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் நான் சொன்ன இந்த வாழைப்பழம், மாம்பழம், பலாப்பழம் எல்லாமே நீங்க சாப்பிடலாம். எப்படின்றது தான் முக்கியம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நல்லா நீங்க சாப்பிட்டுட்டு இந்த மாம்பழம் எல்லாம் நான் ஃபுல்லா சாப்பிடுவேன்னா கண்டிப்பா சுகர் பேஷண்ட்ஸ்க்கு சுகர் ஜாஸ்தி தான் ஆகும். பட் அதுக்கு பதிலாக டயபெட்டிஸோ சரி, உங்க வயதானவருக்கு உங்களோட ஃபுட் பிளேட் எப்படி இருக்கணும், நீங்க சாப்பிடக்கூடிய தட்டு எப்படி இருக்கணும் அப்படி பாத்தீங்கன்னா, 30% தான் மாவு பொருட்கள். அதாவது ஒரு ரைஸோ இல்ல சப்பாத்தியோ இட்லியோ தோசையோ 30% தான் இருக்கணும். மிச்சம் 30-40% பார்த்தோம் அப்படின்னா இந்த லென்டில்ஸ், லெக்யூம்ஸ், பல்சஸ் சொல்லுவோம், பயிர் வகைகள், பட்டாணி வகைகள், வேக வச்சது, அந்த மாதிரி நீங்க இருக்கணும். மிச்சம் 40% பாத்தீங்க அப்படின்னா காய்கறிகள், நல்ல பச்சை காய்கறிகள், இல்லைன்னா வேக வைத்த காய்கறிகள், கீரை வகைகள், இந்த மாதிரி தான் உங்க ஃபுட் பிளேட் இருக்கணும். இந்த பல்சஸ், லெக்யூம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா புரோட்டீன், அதுல புரதச்சத்து நிறைய இருக்கும். நான் வெஜிடேரியன் சாப்பிட்றவங்க கொஞ்சம் ஒரு வீக்லி ட்வைஸ் ஆயில் லெஸ்ஸான ஒரு மீட் எடுத்துக்கலாம். அண்ட் டெய்லி ஒரு பாயில்டு எக் கூட எடுத்துக்கலாம். கார்போஹைட்ரேட் நான் சொன்ன மாதிரி 30%, 30%. புரோட்டீன்ஸ் அண்ட் லெக்யூம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 30-40%. அண்ட் ஃபைபர், நார்ச்சத்து நிறைய இருக்கக்கூடிய காய்கறிகள். இந்த ஃபுட் பிளேட்டை நீங்க ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கனாலே ரெகுலரா நீங்க நினைச்ச மாதிரி ஆசைக்கு நம்ம இந்த பழங்கள்லாம் சாப்பிட முடியும். ஸோ இதை நீங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு ஃப்ரூட்ஸை பார்த்தீங்கன்னா ஒருவேளை கம்ப்ளீட்டா ஃப்ரூட்ஸை மட்டுமே நீங்க டயட்டா எடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் காலையிலயோ நைட்லயோ உங்களுக்கு எது ஃபேவரபிளான டைமோ அந்த டைம்ல 200-250 கிராம் பழங்கள் மாத்திரமே உங்க டயட்டா இருக்கலாம். அதுல நீங்க இட்லியோ தோசையோ எல்லாம் எடுத்துக்க கூடாது. இதை மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணலாம். இந்த மெத்தட் மாடரேஷன் இஸ் த கீ. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இப்படி சாப்பிடும் போது நம்மளுக்கு தேவைப்படக்கூடிய நியூட்ரியன்ஸ் எல்லாமே கிடைக்கும். இதை நம்ம சாப்பிடுறது மூலமா நீங்க வயதான காலத்துல சஃபர் பண்ணக்கூடிய இந்த பிரச்சனைகள், கண் பார்வை கோளாறா இருக்கட்டும், ஹேர் ஃபாலா இருக்கட்டும், பல்லுல இருக்கக்கூடிய பிரச்சனைகளா இருக்கட்டும், முழங்கால் மூட்டு வலி, ஜாயிண்ட் பெயின்ஸ், இதுல அண்ட் பிபி, சுகர், இது எல்லாமே லைஃப் ஸ்டைல்ல வரக்கூடிய எல்லா நான் கம்யூனிகபிள் டிசீசஸ் எல்லாத்துல இருந்தும் இந்த ஒரு பெர்ஃபெக்ட்டான டயட் பேட்டர்ன் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். காய்கறிகள் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா கீரை வகைகள் ரொம்பவே நல்லது. பட் சிலர் ஹார்ட்டுக்கு மெடிகேஷன்ஸ் எடுத்துட்டு இருப்பீங்க, கண்டிப்பா அவங்கள டாக்டர்ஸ் சாப்பிட வேணாம்னு சொல்லியிருப்பாங்க. அது கரெக்ட் தான். நீங்க வாரத்துல ஒரு நாள் கொஞ்சமா மட்டும் கீரை வகைகள் எடுத்துக்கலாம். மற்றபடி காட் வெஜிடபிள்ஸ், நீர் சத்து உள்ள காய்கறிகள் நிறைய எடுத்துக்கலாம். அண்ட் கசப்பு தன்மை அதிகமா இருக்கக்கூடிய பாவக்காய், வெந்தயக்கீரை, வெண்டைக்காய், இந்த மாதிரி பீன்ஸ், அவரைக்காய், இந்த பச்சை நிறங்கள் இருக்கக்கூடிய காய்கறிகள் ரொம்ப நல்லது. கேரட், பீட்ரூட், எஸ் சுகர் பேஷண்ட்ஸ் எடுத்துக்கலாம். பட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இன் மாடரேஷன்ஸ்ல நீங்க சாப்பிடலாம். சோ இது உங்களோட பேலட்
அடாப்டபிலிட்டி, உங்களுக்கு பற்கள் எந்த அளவுக்கு இருக்கிறத பொறுத்து சிலர் வந்துட்டு ராவாவே சாப்பிடலாம், சிலர் நல்லா வேக வச்சு கூட சாப்பிடலாம், சிலர் மசிச்சு கூட இந்த காய்கறிகள் எடுத்துக்கலாம். பட் ஏதாவது ஃபார்ம்ல நீங்க இதை வந்து கண்டிப்பா சாப்பிட்டுட்டு வரணும். இந்த மாதிரி நம்ம மாவு சத்தும் நமக்கு தேவை, புரத சத்தும் தேவை, நார்ச்சத்தும் தேவை. அது இல்லாம வைட்டமின்ஸ் மினரல்ஸ் இருக்கக்கூடிய இந்த பழங்கள் காய்கறிகளை நீங்க ரொட்டீனாவே சாப்பிட்டு வரலாம். அண்ட் இது கூட நல்லா தண்ணீர் குடிக்கிறது ரொம்ப முக்கியம். இதை தாண்டி உங்களுக்கு வேற ஏதாவது உடல் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கு, இதுக்கு வந்து நான் இந்த டயட் சாப்பிடலாமான்னு எனக்கு டவுட்டா இருக்குன்னா கண்டிப்பா நீங்க டவுட்டோடயே உட்கார்ந்துட்டு இருக்க கூடாது. அருகாமையில் இருக்கக்கூடிய யோகா மற்றும் இயற்கை மருத்துவரை அணுகுங்க. அவங்க கிட்ட உங்களோட டைரக்ட் கன்சல்டேஷன் எடுத்துக்கிட்டு என்ன மாதிரியான டயட் பர்சனலைஸ்டா வேணும்ன்றதை நீங்க கேட்டுக்கலாம். இன்னும் அடுத்த ஒரு யோகா மற்றும் இயற்கை மருத்துவம் வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி. பூங்காற்று, இது நாளைய நல்வாழ்வுக்கான வழிகாட்டி.